இந்த வருஷம் பொங்கல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பரபரப்பா இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஜனநாயகன் வந்து ஜனவரி 9 வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு குண்டை போட்டாங்க. பிகாஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து தேட்டர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. திடீர்னு பராசக்தி மாதிரி ஒரு இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி இருந்த பராசக்தி படத்தை வந்து 10ஆம் தேதி வந்து மாத்துறாங்க. இதுக்கு இடையில 2 நாளுக்கு முன்னாடி வந்து சன் டிவில ஆடியோ லான்ச் வந்து நடக்குது பராசக்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பேசினது எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்தது. இதை வச்சு ஒரு அரசியலே பண்ணாலும் இந்த பொங்கல் வந்து அண்ணன் தம்பி பொங்கல்ரா அப்படின்னு பேசினதா இருக்கட்டும். எவன் என்ன வேணா சொல்லிட்டோம், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல். அப்புறம் வந்து என்னால வந்து ஒரு நடிகரா வந்து என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, இது வந்து என் கையில இல்ல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விஜய் சாரோட இவருக்கு வந்து ஜெகதீஷ்க்கு வந்து நான் போன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி வந்து ஜனவரி 10 படம் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க, விஜய் சாருக்கு ஓகேவான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப ஜெகதீஷ்க்கு போன் அடிச்சாங்க. ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட அவர் உடனே கால் பண்ணி இல்ல தளபதி வந்து விஜய் சார் வந்து எதுவுமே சொல்லல, உங்களுக்கு வந்து வாழ்த்து தான் தெரிவிச்சாரு, நல்லபடியா படம் வரட்டும், சூப்பரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு, மற்றபடி வேற எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னது. இது மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் பேசினது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தெளிவாகவும் சொன்னாரு. என்னன்னா இந்த படத்தை வச்சு ஒரு சில பேர் காமெடியும் பண்றாங்க, ஒரு சில பேர் இதை வியாபாரமாவும் பாக்குறாங்க. பட் இது வந்து எனக்கு வந்து அப்படி இல்லை. சோ அதே மாதிரி வந்து ஒரு 1 கோடி சம்பளத்தை வந்து ஒருத்தருக்கு ஒரு மனுஷன் விட்டுட்டு வந்து கடைசி படம் நடிக்க வராரு, அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்ப அவ்வளவு பெரிய மனுஷனோட படத்துக்கு போட்டியா என் படம் வர்றது வந்து எனக்கு வந்து அது சுத்தமா வந்து இது இல்லை. பட் அதை நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. எல்லாரும் போயிட்டு ஜனவரி 9 வந்து விஜய் சாரோட படத்தை ஜனநாயகன் படத்தை கொண்டாடுங்க, அடுத்து ஜனவரி 10 வந்து நீங்க பராசக்தியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து அவரோட ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயனோட ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து டைரக்டா வந்து என்ன சொல்ல வந்தாருங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. படம் பராசக்தி படம் வந்து பாத்தீங்கன்னா இன்பா உதயநிதி அவருதான் வந்து விஜய் மூவிஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சோ அதனால என்னவோ தெரியல, விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டா அந்த படத்தை இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதை தாண்டி அவங்க சொன்ன ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது, சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அதனாலதான் நம்ம இந்த டைம்ல ரிலீஸ் பண்றோம், இது வந்து அந்த மாதிரி ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.